ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர கால கல்வெட்டுகள் நமக்கு இப்ப ரீசென்ட்டா ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3 மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 மொழிகள்ல வந்து கிடைச்சிருக்குது. சோ அதனால நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதுவும் இல்லாம நமக்கு வந்து இந்த விஜயநகர பேரரசு வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அதனால நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துக்கலாம். சோ இந்திய தொழில்துறை ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய நிபுணர் குழு ஆந்திர பிரதேசத்துடைய திருப்பதி மாவட்டத்தில் சேஷாசலம் வனப்பகுதிக்குள்ள 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த 3 அரிய வகை கல்வெட்டுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த கல்வெட்டுடைய வடிவம் இதோட சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாறைகள்ல செதுக்கப்பட்ட 16ஆம் நூற்றாண்டு காலத்துடைய எழுத்து வடிவங்களை கொண்டது. ஓகேங்களா? முக்கியமானது. சோ இத வந்து மொழியியல் ஆய்வு பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, எஸ்டாம்பேஜ் முறையில வந்து படியெடுத்தல் அல்லது பிரதியெடுத்தல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? எஸ்டாம்பேஜ் முறை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ என்னென்ன மொழிகள்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெலுங்கு, தமிழ், கன்னடம் ஆகிய 3 மொழிகள் வந்து பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. சோ எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருப்பதி மாவட்டம் சேஷாசலம் வனப்பகுதியில் உள்ள சதாசிவ கோணா. ஓகேங்களா? சதாசிவ கோணா அப்படின்ற அறியப்படாத ஒரு காட்டு பகுதியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி இந்த குழு வந்து நல்லமல்லா மலைப்பகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆய்வுகளை நடத்திருக்காங்க. இப்போ வந்து சேஷாசலத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதோடைய வரலாற்று பதிவுகள் இதை பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த முதன்மை கல்வெட்டு விஜயநகர மன்னருடைய சதாசிவராயர், ஓகே, விஜயநகர மன்னர் சதாசிவராயர் இந்த புனித இடத்திற்கு நேர்ல வந்து புனித நீராடியதை ஆவணப்படுத்துது. முக்கியமானது. இரண்டாவது, இந்த சதாசிவ கோணாவில் உள்ள பாப விநாசம் அப்படின்ற இடத்துல ஒரு சிவன் கோயில் மற்றும் ஒரு மடாலயம் கட்டுவதற்காக அவர் வழங்கிய அரச கொடை அல்லது தானம் பற்றி தான் இந்த கல்வெட்டுகள் வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா? சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் மாதிரி நிறைய கோயில்கள் நிறைய சமய பணிகள்லாம் ஆட்டியிருப்பாரு. ஓகே, இப்போ இந்த மன்னர் சதாசிவராயரை பற்றி ஷார்ட்டா பார்க்கலாம். இவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 1542 இருந்து 1570. இவர் விஜயநகர பேரரசுடைய துளுவ வம்சத்துடைய கடைசி இறையாண்மை கொண்ட பேரரசர். ஓகேங்களா? எந்த வம்சம்? துளுவ வம்சம். ஓகேங்களா? இந்த 4 வம்சங்கள் பேர் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அப்படி ஆர்டரா கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. சோ கூடவே அச்சுதராயருடைய மறைவுக்கு பின்னால, அதாவது 1542 அவருடைய மகன் முதலாம் வேங்கட கொல்லப்பட்டதுனால அச்சுதராயருடைய மருமகனான இந்த சதாசிவராயர் வந்து துளுவ வம்சத்துடைய வழக்கப்படி அரியணை ஏறாரு. கிருஷ்ணதேவராய காலத்தை போலவே இவருடைய காலத்திலும் கோவில்கள், மடங்கள் மற்றும் ஆன்மீக பயணங்களுக்கு அதிக ஆதரவும் கொடைகளும் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனா இவர் வந்து பேரளவுல தான் மன்னராக இருந்தார். உண்மையான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அல்லிய ராமராயர் மற்றும் அவருடைய சகோதரிடம் இருந்தது. சோ ராமராயர் வந்து பின்னாட்கள்ல சதாசிவராயரை சிறையில் அடைத்து அவர் பேர்ல வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு கூட பார்த்துடலாம். சோ தலைக்கோட்டை போர் அப்படின்றது 1565 நடந்திருக்கும். சோ அலிய ராமராயர் தலைமையில விஜயநகர படைகளுக்கும் தக்கான சுல்தான்கள், அதாவது அங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார் இந்த ஏரியாவில் உள்ள எல்லா கூட்டு படைகளுக்கும் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைக்கோட்டை போர் வந்து நடந்திருக்கும். இதை ராட்சச தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ல என்ன ஆகும்னா விஜயநகரம் வந்து ரொம்ப மோசமான தோல்வியை சந்திக்கும். ராமராயர் பிடிக்கப்பட்டு கொல்லப்படுவாரு. தலைநகரம் முற்றிலும் வந்து அழிக்கப்படும். சோ போருக்கு பின்னால் வந்து பாத்தீங்கன்னா திருமலா தேவராயருடைய ஆட்சி வந்து பிடித்தாரு. சதாசிவராயர் வந்து கொஞ்ச நாள்லயே இறந்துருவாரு. அதுக்கு பின்னால அரவிடு வம்சம் வந்து தொடர்ந்தாலும் விஜயநகருடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப எல்லாம் இருக்காது. ஓகே, சோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.